வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில எதை எழுந்து போனாலும் சில பேர் நினைப்பாங்க, அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு, எல்லாம் எழுந்து போச்சு நினைப்பாங்க. அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் எதை எழுந்து போனாலும் அதை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருப்பார். எதை எழுந்து போனாலும் சரி. ஆமா, சோத்திரம். ஏ டு ஜெட் நீங்க என்ன நினைக்கிற வாழ்க்கையில எதை எழுந்து போனாலும் அதை மீண்டுமாய் திரும்ப கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம வந்து பாருங்க. அதனால சோர்வு என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்வு, பயம், கவலை என்பதற்கு இடமே இல்லை. அதனாலதான் ஏன் கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பயப்படாதன்னு ஏன் சொல்றாருன்னா, நீ எதை எழுந்து போனாலும் அது என்ன பண்றாரா, திரும்ப திரும்ப கொடுக்குறாரு. அதனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, பயப்படாத, கவலைப்படாத, நான் திரும்ப தரேன் அப்படின்னு சொல்றாரு. எடுப்போம் யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25-26. யோவேல் 2:25. படி. எல்லாரும் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு பார்த்தோம் 1061. எல்லாரும் 2 யோவேல் 2:25. Praise the Lord. 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 எடுத்து வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அண்டர்லைன் தி வேர்ட், திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிப்பேன். அடுத்த வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிகமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கிலீஷ் படிமா. யோவேல் chapter 2 verses 25. So I will respond to you there. Yes, that the Swami I spot has eaten, the surely I spot, the consuming I spot, and the surely I spot my great arm, which I sent among you. You shall eat in plenty, and be satisfied, and praise the name of the Lord your God, who has dealt wondrously with you, my people, and my people shall never be put to shame. என் ஜனங்கள் ஒருபோதும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர் சொல்றார். அதனால நம்ம வாழ்க்கையில எதை எழுந்து போயிட்டோம், வெட்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நல்லா அறிந்து கொள்ளணும். எதை எழுந்து போனாலும் ஒருவேளை அது கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால சோர்ந்து போக வேண்டிய அந்த தாமதம் எதனுடைய விளைவுனா நம்முடைய விசுவாசத்தை தீவிரம் காட்டுறது தான். அதனாலதான் தாமதமாகும். ரொம்ப தீவிரமா விசுவாசத்தை காட்டாங்க, நம்ம தீவிரமா திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அப்போ என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவ
பட்சித்த வருஷங்களின் விளைவை. இது என்ன புரியுதுன்னா ஒரு விளைச்சல், ஒரு பெரிய ஒரு விளைச்சல் வருது. அந்த இடத்துல என்ன வந்துச்சா, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, கொசு கொட்டை பூச்சி எல்லாம் வந்து என்ன பண்ணா ராத்திரியோட ராத்திரி எல்லாத்தையும் அப்படியே பச்சிட்டு போட்டுச்சான். அதுதான் இவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாத, வெட்டுக்கிளி வந்து பச்சைக்கிளி வந்து முசு கொட்டை பூச்சி எல்லாம் வந்து எல்லாம் பச்சிட்டு போட்டுச்சு, நீங்க கவலைப்படாத, திரும்ப நாடு மீண்டுமா கொடுப்பேன்னு சொல்லி அங்கே இஸ்ரவேலர்களை தேவனாய் கர்த்தர் அங்கே உற்சாகப்படுத்துகிறதை பார்த்தோம். அதனால் நண்பானே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை நாம் எழுந்து போயிருக்கிறோம். இந்த நிலைமைக்கு காரணம் ஏன் இந்த சூழ்நிலை அவங்களுக்கு வந்ததுனால, கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம எப்பெல்லாம் செயல்படுறோமோ அப்போ சத்துருவானவன் பச்சை கிளிகள் போல, கொசு கொட்டை பூச்சிகளை போல, வெட்டு கிளிகள் போல வந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணான், வச்சுட்டு போடுறான், பிரச்சனை உட்படுகிறான். திருடவும் கொல்லவும் அடித்து வருகிறான் என்று உடனே சொல்றார், நானும் அவைகளுக்கு. அப்போ இவரு என்ன பண்றாரு, பிசாசு திறந்து கொண்டு அடித்து வந்துடுறான். இது பச்சை கிளி சொல்லுவோம், இப்போ முசு கொட்ட பூச்சி வெட்டு கிளி ரூபத்துல வந்து அங்க எல்லா விளைச்சலும் போட்டுட்டான்னு. அதனால எந்த ரூபத்துல எந்த சூழ்நிலை பிசாசானவன் வந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்து அழிச்சு நாசம் பண்ணாலும், நம்முடைய ஆண்டவர் திரும்ப அதை கொடுக்கிறதுக்கு அவர் வாமனா இருக்கிறார், வாஞ்சியா இருக்கிறார், அவர் தீவிரம் காட்டுகிறார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். சின்ன குழந்தை இருக்குது, அது பிறந்து வளர்க்கும் போது என்ன பண்ணுது, பல முறை கீழே விழுந்துருச்சுன்னா விழுந்துட்டே இருக்கு, உடனே எழுந்துருக்கு, எழுந்திருந்து தத்தி நடக்க பழகுது. அது மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதை எழுந்து போனாலும் அதை திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். திரும்ப அளிக்கும் போது நீங்கள் தேவனை துதிப்பீர்கள், தேவனை மகிமைப்படுத்துவீர்கள், தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு மகிமையை செலுத்துவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ ஆண்டவர் அவருடைய ஜனங்களை வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாக்கிறதுல அவர் தீவிரமாய் திரும்ப 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 எழுந்து போனதெல்லாம் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறார். நாமும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். மத்தேயு, மார்க்கு, யோவான்ல எங்க போனாலும் பிரச்சனையா தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எடுப்போம் லூக்கா 4:18 எடுப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன வசனம்? 4:18 படிங்க. பிரசித்தப்படுத்தவும் போதும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறாரு, இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அடுத்து என்ன சொன்னாரு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். தரித்திரம் என்ன? காசு, டப்பு. ஆமா, டப்பு இல்லை. பச்சை கிளி, கொசு குட்டை, வெட்டு கிளி இதெல்லாம் வந்து எல்லாம் திடீ அடிச்சது மாதிரி கையில காசே இல்லை. உடனே என்ன சொன்னாரு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். தரித்திரனுக்கு என்ன சுவிசேஷம்? தரித்திரனுக்கு என்னப்பா சுவிசேஷம்? ஐஸ்வர்யம். அவனுக்கு ஐஸ்வர்யம் வேணும். தரித்திரம் தொச்சு பிசாசு வந்து எல்லாத்தையும் தரித்திரமாக்கிட்டான். அவனுக்கு சுவிசேஷம் என்னன்னா, தரித்திரனுக்கு சுவிசேஷம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை திரும்ப கொடுக்கணும். அடுத்து தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார்.
அவன் இருதயம் நறுக்குண்டவர்களை குணமாக்குவோம். இருதயம் காயப்பட்டு போச்சு. ஆமா, தாமுனா துக்கம். சில சொன்னாங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்து இருதயமே நொறுக்கி போச்சுனோம். குடும்பத்துல நடந்தது பார்த்து இருதயம் நொறுக்கி போச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு உடனே குணமாக்குதல். அடுத்து சிறைப்பட்டவர்கள், சிறைப்பட்டு போயிட்டான். ஆமா, ஜெயில இருக்கிறவங்களாம் ஜெயில இல்ல, உலகத்தில் இருக்கிறவங்களாம் பிரியா இல்ல. அப்படின்ற மாதிரி உலகத்தில் தான் ஜெயில இருக்கிறவங்க மோசமா இருப்பான். அதனால சிறைப்பட்டு போட்டு பல விதமான சிறை இருப்புகள் இருக்கு. சிறைப்பட்டு போனான்னு உடனே என்ன பண்ணாங்க, அவனுக்கு திரும்ப அளிக்கணும்னா சிறையில் இருந்து என்ன பண்ணுது, சிறைப்பட்டவனுக்கு விடுதலை. ஆமா, சிறைப்பட்டு உடனே விடுதலை. அப்போ ஆண்டவர் எல்லா காரியத்திலுமே நம்ம மீட்பை கொடுக்கிறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த சிறையிருப்பு வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த தொல்லைகள் வந்தாலும், அப்படியே சத்தமீது போற மாதிரியே நாங்கள் நிர்கதியா இயேசு இல்லாத உலகத்தை வேற வழி இல்லாம, இயேசு நம்பாதவன், இயேசு விசுவாசிக்காதவன், கர்த்தரை அறியாதவன், அவனுக்கு வேற வழி இல்லை. அவன் சிறைப்பட்டுட்டே தான் இருப்பான். கட்சியில புள்ளி வச்சு போட வச்சு கட்சியில மரணமாகி அந்த பிசாசுடைய சேர்ந்து பாதாள போய் இழுத்துடுவான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில சிறையிருப்பு இருந்தா ஆண்டவர் என்னை விடுதலையாகுவார். என்ன செய்யணும் நமக்கு தெரியணும். அப்போ சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவோம். அப்புறம் குழுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவோம். எப்படி எந்தெந்த சூழ்நிலாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதோ, எந்தெந்த வாழ்க்கையிலாம் ஏது பண்ணிங்களோ, அந்தந்த வாழ்க்கையிலாம் ஆண்டவர் இயேசு நமக்கு திரும்ப மீண்டும் மீண்டும் வாங்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதான் நம்முடைய வாக்குத்தத்தம். இந்த இங்கிலீஷ்ல படிமா, லூக் சாப்டர் 4 chapter 18-19 படி. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இயேசு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஏன் அவர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் தெரியுமா? ஏதோ ஒரு ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறாங்க. இந்த பாப்பாவை எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த பாப்பா மேல ஒரு ஆவியானவர் இருக்கு. இந்த தம்பி இங்க இருக்கிற எல்லாரும் மேல ஒரு ஆவி கண்டிப்பா இருக்குது. அது கர்த்தருடைய ஆவியா இல்ல அசுத்த ஆவியான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, இயேசு மேல கர்த்தருடைய ஆவியானவர் யார் இருந்தாரு? ஆதாம் மூலமா பாவத்துல வந்து ஒரு மனுஷன் மேல அசுத்த ஆவியா இருப்பாங்க. என் தாயினை பாவத்தில், ஆமா, நானு ஆதாம் தேவால் வழியா பிறந்தவர். ஆதாம் தேவால் என்ன பண்ண, தேவனுடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்கக்கூடிய அன்னிலிருந்து அசுத்த ஆவி அவர் மேல வந்துச்சா. அசுத்தாவி என்ன பண்ணும், அது வாழ்நாளெல்லாம் பிரச்சனை கொடுத்து எல்லாத்தையும் அழிச்சுட்டு கொத்து கொட்டை குடிச்சு வெட்டுக்கிளி, அப்புறம் அது மாதிரி என்னோட பிரச்சனை விருதை நறுக்கிட்டு போறது, தரித்திரத்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அப்படி பந்து வந்துக்கிறேன். ஆனா இயேசு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். இயேசு யாரு? ஆதாம் வித்துல பிறக்கல, நம்ம அப்பா அம்மா வழியா நம்ம பிறந்தோம். ஆதாம் வியாபாரம் வழியா அப்படியே ஜீனியாலிட்டி வந்துகிட்டே இருக்குது. நன்மை தேவங்களிலே பிறந்து அப்படியே வந்ததுனால அசுத்தாய் வந்து உட்காந்து எல்லாத்தையும் திடீர்னு கொண்டு ஆகிட்டு நம்முடைய வாழ்க்கையில. இப்போ இயேசு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் மேல மட்டும் யார் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்காருன்னா, மரியா பசுத்தாவினாலே கருத்தரித்து தேவகுமாரனாக இயேசு வந்தார். இயேசு யார்? நானே வழியும் சத்தியமா. ஆமா, அவர் ஜீவ விருட்சத்துக்கனி, நம்ம நன்மை தேவ அறியத்தக்க கனி. அதுதான் எல்லாம் எழுந்து போற பிரச்சனைக்கு காரணம். நம்முடைய வாழ்க்கையில் வர எல்லா நஷ்டத்துக்கும், முசுக்கொண்டு பூச்சி, பச்சை கிளி, வெட்டு கிளி, இதெல்லாம் வந்து விளைச்சல கெடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் தான். மூல பாவம், ஆதி பாவம். அது இருக்கிறதுனால பிசாசு உரிமை அசுத்தாய் வந்து எல்லாத்தையும் கெடுத்து போச்சு. ஆனா இயேசு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு மேல யார் இருக்கிறார்னா,
பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கிறார் அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தம். ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கிறார், ஒரு ஆள் பாய்க்காம கொடுக்கிறார் முழு உலகம். உடனே யாரு கர்த்தருடைய ஆவியானவர் வந்து உட்கார்ந்துறார் புறாவை போல. அவ்வளவுதான், ராஜா மாதிரி போறாரு, ஓரத்துலாம் விடுதலையாங்க. அப்போ நமக்குள்ள யாருக்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்தவனுக்குள்ள அசுத்தாகி வருது. எல்லா தரித்திரம், இருதயம் நகர்ந்து போறது, சிறைப்பட்டு போறது, குண்டுக்கு பாழ்பட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்குது. இப்போ ஏசு போய் என்ன பண்றாரு? ஏழு போனவெல்லாம் தேடி போறாரு. 38 வருஷமா இருக்கிறான், ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான், ஒரு லேவர் பிசாசு சொன்னாங்கிறான். ஓடி என்ன பண்றாரு? கர்த்தருடைய ஆவியா அவன் மேல இறக்குறாரு இல்லையா? ஒருத்தர் கூட எதிர்ப்பு பிசாசு 2000 பிசாசு, லேவர் பிசாசு ஆதாம் மூலமா வந்துட்டான். அசுத்தாய், ஒரு அசுத்தாய், 2 அசுத்தாய் இல்லை, அசுத்தாய் மேல அசுத்தாய் வந்து எல்லாம் கொசு கொண்ட பூச்சி, பச்சை கிளி, அப்புறம் வேற வச்சான் வெட்டு கிளி எல்லாம் வந்து அவன் வாழ்க்கை என்ன ஆச்சு? எல்லாம் தொடச்சு கட்டி கட்சியில ட்ரெஸ்ஸே போட முடியல. அவனை திருமலையா மத்துட்டீங்களா? மார்க்க ஹைதராபாத் போய் பாருங்க, அப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஜனங்க கூட. அவ்வளோ வெட்டுக்கிளிகள் வந்து எல்லாம் அசுத்தாய் மட்டை குழம்பி வீட்டில் உட்கார வைக்க முடியாம கட்சியில துரத்தி அது கல்லர் தோட்டத்தில் வந்து நிர்வாணமா இருக்கிறான். எத்தனை பிசாசுக்கு அவனுக்குள்ள எத்தனை அசுத்தாக்குது? யார் அவனா? நம்மள மாதிரி ஒரு அம்மா வயசுல பிறந்தவன், பாவம் பெருகி போச்சு. அந்த 2000 வருஷம் அவனை பார்த்ததே பாரு. ரெஸ்டோரஸ் ரெஸ்டோர் பண்றாங்க. அவனுக்கு மீண்டும் அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறாங்க. நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருந்தவோ அது பரிபூர்ணப்படவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாழ்வு உண்டாவும் அது பரிபூர்ணப்படவும் வந்த. அவனை பார்த்த உடனே ஆதாமுக்குள் பிறந்தவன அவனை எப்படி கொண்டு வந்தா? கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. உடனே 2000 அசுத்தாவி போயிட்டு அவங்க என்ன ஏறுனா? அசுத்தாவி கையை தட்ட. அப்போ ஏசு சூப்பரா அந்த வேலையை பார்க்கிறார். ஒரு மனுஷனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, ஏசு பார்க்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கிறாரு. ஆமா, அசுத்தாவி வந்து பிடிச்சிக்குது, அசுத்தாவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துக்குது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நண்பத்தை எவ்வளவு ஊறி விட்டுக்கிறான். எப்படியும் சேர்த்து உங்களையும் சேர்த்து எல்லாரையும் உங்களுக்கு எல்லாரையும் சேர்த்து பார்க்கிறாரு. பார்த்ததுல இயேசு அவனை ஜீவ சர்வஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணணும். ஒரு ஆள் போயிடாம ஜீவ சர்வஜீவரத்தை அதுல தேவி நீதிக்கு உயிர்த்தது. தேவன் நம்ம பாவம் தேவனை பாதிச்சிச்சு. ஆதாம் வந்து முழு உலகம் நின்று பூமியை சவிக்கப்பட்டிருக்கும்பா. வியாபாரம் பார்த்தீங்கன்னா நாடுறேன் நன்மதியை மரியாதை விஷயத்தினால பூமி சவிக்கப்பட்டிருக்கோம். முள்ளு குறுக்கும் பழப்பிக்கும், வெட்டுக்கிளி வரும், பச்சைக்கிளி வரும், கொச்சு கொண்டு குஞ்சு வரும், எல்லாம் அழிக்கும். நாய் வரும், தேல் வரும், பாம்பு வரும், பாம்பு கடிக்கும், தேல் கடிக்கும், நாய் கடிக்கும், அப்புறம் கொசு கடிக்கும். கடிக்குதா இல்லையா? டெங்கு காய்ச்சல் வந்து இல்லையாப்பா? பெரிய பிரச்சனை. டெங்கு கொசு கடிக்கும், நாய் கடிக்கும், வேற என்ன கடிக்கும்? கொசு கொண்டு குஞ்சு வரும், விளைச்சல் கெடுக்கிறோம். எங்க பார்த்தாலும் விளைச்சல் இருக்காது. அப்புறம் மழை வராது. இதெல்லாம் வந்து பூமியை சொல்லி கொண்டு இருக்கான். பாரு எவ்வளவு பெரிய வேலை பார்த்தா ஏவாள் ஆதாமம். அப்போ இயேசு ஒரு மனுஷனை பார்த்ததுமே ரிஸ்டோர் பண்ணாரு. அவனை பார்த்த உடனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து இயேசு நீங்க வந்து இந்த மைண்டோட தான் இருக்கணும். நீங்க போய் 4 பேருக்கு ஏது போனதெல்லாம் திருப்பி கொடுக்கலாம். உங்க குடும்பத்தாருக்கு, இனத்தாருக்கு, எங்க போனாலும் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உழித்தது இருக்குது. நன்மை தீமை கட்டியில பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்குது. கண்டிப்பா நம்ம அப்பா அம்மா எல்லாம் நன்மை தீமையை தேவனுக்கு காட்டவும் உலகத்துக்கு கண்டிப்பா காட்டாங்க, தடுக்க முடியாது. அப்படிதான் பிறந்திருக்கிறாங்க, அப்படிதான் காட்ட. உடனே ஒரு அசுத்தாய் வந்து ஒரு கொசு கொண்டு குச்சி வந்து ஒரு வெட்டுக்கிளி வந்து ஒரு சேதத்தை உண்டு பண்ணி அப்புறம் சமாதானம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. பிரச்சனைமா வரும்போது கணக்கு வருவது நடக்குதா இல்ல குடும்பத்துல? எங்க குடும்பத்துல இருக்கு, எல்லா குடும்பத்துல நடக்குது. ஏன்னா இது பிசாசு பண்ற வேலை. நம்ம என்ன பண்ணணும்? அப்படிப்பட்டவங்க பார்த்து ஏசு அப்படிப்பட்டவங்க பார்த்து நல்ல மேய்ப்பன் அந்த லேகோர் பிசாசு பார்த்ததுமே ஜீவனையே கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? ஜீவனா அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உழித்தது. இயேசு கிறிஸ்துக்குள் அவன் வாக்குத்தத்தம் அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கிறார் பாரு.
உடனே அத்தனை அசுத்தாய் என்ன ஆச்சு அவர்கிட்ட போச்சா? அசுத்தாய் கூட என்ன போவான்? அவனுடைய சரக்கெல்லாம் போயிடும். அவனுடைய வியாதி வரும்போது எல்லா அசுத்தாய் போய் பட்டி கொடுத்து போய் சமுத்திரத்து போய் மாண்டே போச்சு. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல வந்து இறங்கினா? லேகோன் பிசாசு மேல வந்து இறங்கினா. அவன் மேல வந்து கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இன்னைக்கு பச்சு பாருங்க வீட்டுல போயிட்டு அவன் சொஸ்த புத்தி அடைந்தான். எப்படி அடைந்தான்? சொஸ்த புத்தி என்ன? ஆரோக்கியம் அடைந்தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? காட்டு கத்துக்கா கூக்குரல் என்றானா அது ஏரியாவே கரைக்கிறதானா. அந்த பக்கம் யாருமே போக முடியாதான். தன்னைத்தானே காயப்படுவான். எல்லாம் காசு பணம் எல்லாம் போச்சு, சமாதானம் போச்சு, இருதய நொறுக்கிட்டு போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு இயேசு போய் அதான் திரும்ப அளிப்பேன். நம்முடைய ஆண்டவர் யாரு? திரும்ப அளிப்பேன். நம்ம ஆண்டவர் வெக்கப்பட்டு போக மாட்டார். படி யோவேல் 2:28 படி. தெரியுது. இப்போ அவனுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? லேகோன் பிசாசு சொல்லுவாங்க. 2000 பிசாசு லேகோன் 6000 அசுப்பு வெட்டுக்கிளி மாதிரி மொசுக்கோட்டை பூச்சி மாதிரி அவனை வந்து சூழ்ந்துட்டு அவனை பச்சித்து ஒழுங்குலாம் வாங்கி போச்சு. அவன் என்ன பண்ணாரு? ரெஸ்டோர் பண்ணாரா இல்லையா? அத்தனை வெட்டுக்கிளியும் தோத்துறாரு, அத்தனை பச்சைகளையும் தோத்துறாரு. அசுக மொசுக்கோட்டை பூச்சி தெரிஞ்சு படி மீண்டும் அவருக்கு என்ன கொடுத்தாரு? பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன கொடுத்தாரா இல்லையா? பரிசுத்த ஆவி வந்ததுமே அவனுக்கு ரெஸ்டோர் ஆகுது. எல்லாமே திரும்ப அளிக்கிறார். திரும்ப ஆரோக்கியம் வந்து திரும்ப நல்ல மனது, தெளிந்த புத்தி. அவன் தெளிந்த புத்தி அடைந்தான், ஆரோக்கியம் அடைந்தான். பிறகு திரும்ப அளிக்கிறார். அடுத்த வருஷம் ஆமா, என் ஜனங்கள் ஒருபோதும் அவன் வெக்கத்தோட இருந்தான். நிர்வாணமா இருந்தான் போட முடியும் கலர் தோட்டத்துல. அவனுக்கு என்ன பண்ணாரு? வஸ்திரம் தரித்து அப்புறம் அவன் தேவனை துதிக்கிறான். இயேசுவே உன் பின்னாடியே நான் வரேன்றான். கட்சி இல்லப்பா, நீ உங்க வீட்டாருன்ற போய் கர்த்தர் உனக்கு செய்ததெல்லாம் போய் என்ன பண்ண? உங்க வீட்டாருன்றெல்லாம் போய் அறிவின்றான். அதுக்கப்புறம் தெக்க போலின்ற போய் நாட்டில் போய் இப்ப அவரு அந்த வேலை செய்யறாரு. இயேசு செஞ்ச வேலையை அவர் செய்யறாரு. ரெஸ்டோர் பண்ணார். அவன் பிரசங்கம் பண்ணான். நான் போய் அவன் போறேன்னா அவன் ஊர்ல தெக்க போல 10 நாடுகள்ன்றாங்க, 10 பட்டணம்ன்றாங்க. அங்க போனா அசுத்தாய் வச்சவங்களாம் ஐயா இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, எனக்கு ஜீவனையே கொடுத்தாரு, மொத்த பிசாசம் என்ன வந்து ஓடிச்சு, பசுத்தாய் வந்து இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை பண்ணானா பாரு. ஜீவ பார்த்து தான் பேசியிருப்பான். அன்பு, இறக்கம், தயவு, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் தெக்க போலி நாட்டில் அவன் பிரசங்கம் பண்ணி அவன் பிரசங்கத்துக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன அர்த்தம்? அசுத்தாவெல்லாம் ஓடி பசுத்தாவெல்லாம் வந்து அவனை உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பாயிட்டான். கையெழுத்து அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மனுஷன் பிரச்சனை இல்லை. எந்த மனுஷனுக்கு அதை தான் செய்யறாரு. பெரிய ராஜாவாகட்டும், பெரிய படிப்பாஜாகட்டும், காட்டுவாசி ஆகட்டும், நாட்டு வாசி ஆகட்டும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் சுவிசேஷமே. நீ எந்த நாட்டுக்கு இந்த வசனத்தை தெரிஞ்சுட்டு நீ எந்த ஊருக்கு போலாம், எந்த நாட்டுக்கு போலாம், எல்லாம் ஆதாம் வழியா கொண்டோம்னா தான் எந்த நாட்டுக்கு போனா நன்மத்தை மரியாதை கொண்டாதான் இருப்பான். நாடுகள், கலாச்சாரங்கள், இனங்கள், மதங்கள் வேற ஆப்பிரிக்கா போ, ஐரோப்பா போ, அமெரிக்கா போ, தமிழ்நாடு போ, காட்டு எங்க போனாலும் அம்மா வயசுல ஆதாம் வழியா பிறந்து நன்மத்தை மரியாதை கறி பூசிட்டு அசுத்தாய் வந்து ஏதோ ஒரு விதத்துல எல்லாரும் ஏதுமே இருப்பான். அவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருது. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு ஒரு முழு உலகம் ஒரு அசுத்தாய் வந்து ஒரு பசுத்தாய் அவன் கூட சமாதானத்தை கொண்டு வந்து என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அந்த ஸ்டேஜ் வந்து நின்று வாழ்க்கையில ஒருபோதும் நீ வெக்கப்பட்டு போக தேவையில்லை. அது மாதிரி பாருங்க, பழைய நிறைய கதைகள். ஆபிரகாம், சாரா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன ஆதாம் ஏவாள் தான் பிறந்து வராங்க. அவங்க தேவனை விசுவாசித்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு பலிபீடத்தை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஆபிரகாம் எப்படி இருந்தான்? அப்படியே பண்ண பரிதேசியா ஒண்ணுமில்லாததான். ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதமாக இருந்தான். சகல காலத்துல ஆசீர்வாதம்.
உண்மையாதான் சகல காத்து நேரம் அது வசனப்படி 2:15 யோவான் 2:15 சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிகமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் இழக்கப்பட்டு போவதில்லை. ஆமா, அந்த ஆபிரகாம் சம்பூர்ணமா சாப்பிட்டு நல்லா திருப்தியா எப்படி அவனுக்கு என்ன கொடுக்குது? ஆடு மாடு ஒட்டகங்கள் பொண்ணு வெள்ளி. ஆபிரகாம் ஸ்ரீமானாய் இருந்தான். நல்ல கவனி, தேவன் நம்மோடு கூட இருந்தா அதோட ரிசல்ட் என்னன்னா சகல காலத்திலும் ஆசீர்வாதம். ஏன்னா அவர் தான் திரும்ப தராரு. நீ எதை எழுத போட சொல்லு, A to Z தான். நீ என்ன காரியத்தில் எதை எழுந்து போய்கிற எல்லாத்தையுமே கொடுக்கிறார். பிசாசு A to Z பிரச்சனை கொண்டு வரான், குறைவு கொண்டு வரான், அவமானத்தை கொண்டு வரான், வெக்கத்தை கொண்டு A to Z பிரச்சனை பிசாசு கொண்டு வரான். ஏசு A to Z எல்லாத்தையுமே கொடுக்கிறார். அதனால ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா நீ திருப்தி பத்தி கூடாது. அந்த காரியத்துல நானு ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லி தேவனை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆபிரகாம் சகல காரியத்தில் ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனா ஒன்னே ஒண்ணு குறை, 100 வயசாகி போச்சு, மனைவி 90 வயசாகி போச்சு. யார் குறை? சொந்த மனைவி யாரும் இல்ல, குழந்தை இல்லை. அப்போ திரும்ப தருவேன் சொன்னாரா இல்லையா? அவங்க கூட சொல்லிக்கிறாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்பட்டவேன், ஒரு சந்ததி ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்னாரு. அப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்புறம் அந்த குறையை இன்னைக்கு என்ன பண்ணாரு? அந்த எழுந்து போன அந்த கர்ப்ப கனியை கொடுத்து ஈசாக்க கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால மண்ணுக்குள் போற வரைக்கும் நீ திருப்தி படக்கூடாது. எனக்கு இல்லை இல்லை, மண்ணுக்குள் போகும்போது கூட நான் இந்த குறையோடு போக மாட்டேன்னு ஒரு விசுவாசம், சீக்கிரமா மண்ணுக்கு போக மாட்டேன். ஒரு தேவையை சந்தித்து அனுபவிச்சா நீ மண்ணுக்குள் போவ. அப்படி ஒரு விசுவாசம் இருக்கும், புரியுதா? அப்போ தேவன் தம்மை தான் பதிலளிக்க மாட்டார். அதனால எல்லாவற்றையும் திரும்பதான் கொடுக்க வந்திருக்கிறார். அதனால கிறிஸ்துவை நாம் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிறதுல உற்சாகமா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள்ள பாருங்க, இந்த கிறிஸ்துவே கூட பாருங்க, அரவரை கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்து தேவ நீதியிலிருந்து உயிர்த்தெழுதல் வெளியே இருக்கிறார். யாராவது லாசர் வியாதிப்பட்டு என்ன ஆயிட்டான்? மறிச்சிட்டான். அந்த மாத்தாள் மரியாதை சரி மறிச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு சாதாரண விட்டுக்கலாம். அதை போய் இயேசுனார்கிட்ட சொல்லி இயேசுனாரை வர வச்சு, இல்ல என் சகோதரன் உயிர் தேர்ந்திருப்பான், உயிர் தேர்ந்து நாங்கள் சில பேர் நம்ம பரவாயில்லப்பா மறிச்சிட்டப்பா போதுப்பா சாட்டிஸ்ஃபை பரவாயில்ல உயிரோட அது அது. ஆனா இயேசு மரித்தோர் கூட உயிரோடு இருக்கிறார். அப்போ மரணத்தை கூட என்ன பண்ணாரு? திரும்ப தராரு. அல்லேலூயா. அப்போ சில பேர் என்ன பண்ணாங்க? ரொம்ப வயசாகி போச்சு, பரவாயில்ல திருப்தியா போயிட்டாரு. சில பேர் வாலிப மரணம். எப்பவுமே இயேசு உயிரோடு இருக்கிற பாரு, 3 பேருமே வாலிப மரணம் தான். சிறு பெண்ணு கலித்தாகுமே, அதுவும் வாலிப பெண். அவர் நாயோடு ஒரு விதவையின் மகன், அதுவும் அவங்க ஒரு வாலிபன். லாசரு இவனும் வாலிபன் தான். அதனால வாலிப மரணத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? அங்கீகரிக்க கூடாது. ஏன்னா வாழ வேண்டிய வயசு நல்லா 75, 80, 90 ஆகிட்டா அது முடிஞ்சு போச்சு கதை. ஆனா அந்த வாலிப மரணத்தை ஆண்டவர் என்ன பண்ணல? அது விரும்பல. 3 பேர் எவ்வளவு பேர் இருக்கிறார் சரித்திரம் சொல்லுது. ஆனா அந்த 3 பேர் அதை வேதத்தில் எழுதப்படுது. அப்படி அர்த்தம் என்னன்னா, வாலிப மரணத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? அங்கீகரிக்க கூடாது. ஒருவேளை அப்படி மறிச்சாலும் ஆண்டவராகிய அந்த மரணத்தை கூட திரும்பி உயிரோடு கூட இருக்கிறார். அவ்வளவு பெரிய திரும்ப அளிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அதனால சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அது போனா பரவாயில்ல, அது நம்ம தான் எல்லாத்தையும் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதனால பிசாசு பாவத்திலிருந்து மரண வரைக்கும் கொண்டு வரான்னா, இயேசு தேவியிலிருந்து உயிர்த்தெழு வரைக்கும் திரும்ப தராரு. அதை நம்ம தான் நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய விசுவாசத்தை கொண்டுதான் நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணாக்கா நம்மளுடைய விசுவாசப்படி பிசாசு சரி இல்லை இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் போயிட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்தங்களை நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளணும். சரி, இப்போ பாயிண்ட் என்னன்னாக்கா, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு என்ன பண்ணணும்? தேவனுக்கு முழு உலகம் செல்லும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து எழுந்து போனதை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் சொல்லிட்டு
பாவத்தையும் மரணத்தையும் சுயநீதி அநீதியை காட்டுற வரைக்கும் பிசாசு தெளிந்தார். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கணும். அப்போதான் ஏந்து போனதெல்லாம் தாவீது என்ன பண்ணா, வர வர விரித்தாயிட்டே பாரு. என்ன ரகசியம்? கர்த்தரை நான் எக்காலத்துல அவர் துதி எப்போதும் அந்த துதி பொருள், அந்த தோத்திர பொருள், அந்த ஆராதனை பொருளை தேவனுக்கு உலகத்துக்கு செலுத்திட்டே இருக்கலாம். செலுத்த என்ன ஆகுது? வர வர அவனுக்கு வந்துட்டே இருக்குது. என்னப்பா இன்னைக்கு இந்த மாதிரி நாளைக்கு இல்லை, நாளைக்கு இந்த மாதிரி மறுநாள் இல்லை, வர வர முன்னாடிட்டே இருக்காமா. நேற்று ஆடு மேய்ச்சிருந்தா, இன்னைக்கு கோலியாத்து பண்ணா, அப்புறம் சவுல் கிட்ட வந்தா, இன்னைக்கு ராஜாவானா, இப்படி வர வர போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட வர வர முன்னேறிட்டே போகணும், பின்னேறிட்டு போக கூடாது. அப்போ கிறிஸ்துவை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்தும் போது நீ எழுந்து போனதெல்லாம் ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கணும். அதான் சரியான ஒரு சாட்சி. அல்லேலூயா. ஆமா, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருக்காரு. நான் சமீபத்தில் ஒரு செய்தி கேட்டேன். நிறைய சத்தியங்களை கிறிஸ்துவங்க கேட்கறாங்க, நிறைய பிரசனங்கள் கேட்கறாங்களா, ஆனா ஒன்று கூட வாழ்க்கையில நிறைவேற்ற ரகசியம் என்னன்னா, கேட்கறது வந்து அறிவா கேட்கறாங்க. அறிவுனாக்கா கேட்கறது அப்படியே பாடம் கேட்கற மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் பிரசனத்தை கேட்டு முடிச்சுட்டு போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுனால அது என்ன பண்ண மாட்டோம், அது நிறைவேற மாட்டோம். அப்போ பிரசங்கத்தை வந்து பிராக்டிக்கல் பண்ணோம்னா, நம்ம கேட்கிற பிரசங்கத்தை என்ன பண்ணா பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா அதை மறக்க மாட்டோமா, அதுலேயே நம்ம நிலைத்திருக்கும் போது தான் அந்த பிரசங்கம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு கனிவுள்ள வாழ்க்கையை கொடுக்குறது. இப்ப நான் சொல்றேன், இயேசுவை தேவனுக்கு செலுத்தணும். இயேசு சாப்பிடும் முழு உலகம் சேர்ந்து இப்ப சொல்லிட்டு இல்ல, இதை கேட்டுட்டு நீங்க போய் என்ன பண்ணணும்னாக்கா, இந்த நாத்தியமுக்குள்ள நாள் ஃபுல்லா ஆமா நண்பத்தியம கனியை சாப்பிட்டு இருக்கிறேன், அதை தேவனுக்கு உலகத்துக்கு செலுத்துறேன், இந்த வேலை மட்டும் நல்லா நடக்குது. அதனாலதான் பிசாசு வந்து எல்லாத்தையும் திடீர்னு கொண்டுன்னு ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில எல்லாம் குறைவாகுது. இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டேன், ஜீவ விச்சது கனி கிட்ட வந்துக்கிறேன், ஜீவ விச்சது கனியை கொடுக்குது. இது என்ன பண்ண போறேன், நான் தேவனுக்கு செலுத்த போறேன். முழு உலகத்துக்கு நான் இயேசு ஜீவன் பரிமாணம் சேர்ந்து சொல்லும் போது பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்க கேட்கிற சத்தியங்கள் அனுபவமா மாறும். புரியுதா? அதனால ஒரு செய்தி தான், அந்த சமீபத்தில் தான் ஒரு பிரசங்கத்தை யார் நிறைய செயல்பட மாட்டேங்குது அவர் சொல்றாரு, நம்ம கேட்கிற பிரசங்கத்தை அது அனுபவமாகும், அதை கான்சியஸாவே இருக்கும். அல்லேலூயா. ஏதோ ரெண்டு கான்சியஸ் நமக்குள்ள நடக்குது. நன்மத்தை அறியத்தக்க கனி நம்ம அறியாமலே சுயநீதி அணிந்து தேவனுக்கு உலகத்துக்கு நம்ம காட்டி பிசாசு கண்ணுக்கு தெரியாது. இது ஒரு வாழ்க்கையில நஷ்டமா குறிப்பிட்ட வயசாகும் போது பல விதமான பிரச்சனை சந்திக்கிறோம், பல குறைவுகளை சந்திக்கிறோம். பொருளாதாரத்துல குறைவு, சரீர சுகத்துல குறைவு, எத்தனையோ குறைவெல்லாம் சந்திக்கிறோமா இல்லையா? அப்ப நம்மள அறியாமலே ஆதாமின் சென்ற தேவன் தர உலகம் காட்டி ஏதோ ஒரு பிசாசு தேடி நம்ம எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குரிய பிரச்சனையா போயிருக்கு. ஆனா அந்த தாவீது பாரு, கர்த்தரை நான் எக்காலத்துல அவர் துதி எப்போது எக்காலமும் நேரம், அந்த எக்காலத்துல எப்போது வேலை காணி. அவர் சாதாரண ஆடு மேய்க்கிறவன் தான், எவ்வளோ ஆடு மேய்க்கிறவன் இருந்தாங்க அந்த வனாந்தரத்துல. ஆனா இவன் மட்டும் வித்தியாசமா இருக்கிறான், கான்சியஸா இருக்கிறான். துதி தோத்திரம் ஆராதனை கிறிஸ்துவ பைதொட்டபடி பழைய ஏற்பாடுல அந்த தேவனுக்கு உலகத்துக்கு இப்படி ஒரு கான்சியஸாவே இருக்க அவன் வாழ்க்கையில் பாரு படிப்படியா வந்து கட்சியில அவன் பெரிய எல்லா ஆண்டு மேய்க்கிற மாதிரி அவன் வாழ்க்கையில் பெரிய ராஜாவாயி, இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ராஜாவாயி. அதே மாதிரிதான் யோசேப்பு கூட எல்லாம் ஒரு கான்சியஸாவே இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் கர்த்தரை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கண்டிப்பா தேவன் தம்மை தான் பதில் ஏதோ ஒரு காரியம் நடக்கத்தான் வேண்டும். நடக்கும். அவர் அசுத்தாய் ஒரு பசுத்தாய் வர, கான்பிடன்ஸ் வர, தைரியம் வர, சூழ்நிலமான சரீரத்தில் அற்புதம் ஏதோ ஒரு நடக்குது. ஏன்னா பாவமும் மனம் சுயநீதி அநீதி ஒரு எஃபெக்ட் நம்ம வாழ்க்கையில வியாதி வரும்போது தரிசனத்தை பிசாசு கொண்டு வரான்னா, கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது தேவ நீதி ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் சுகம் எல்லாம் ஏதோ ஒரு நடக்குது, அவ்வளவா நடக்குது. அப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்து அந்த கிறிஸ்துவை தேவ நீதி ஊழித்தல் ஆதாம் வந்து மூடு உலகு ஏசு என்ன சொல்றாரு, உங்களை சபிக்கிறவளை பகைக்கு நன்மை செய்யும், சத்துருக்களை உங்க துன்பப்படுத்த ஜபம் பண்ணுங்கள். ஆனா இந்த பிசாசு என்ன பண்ணா, இந்த வசனத்தை தான் நிறைய பேச்சு எங்க பார்த்தாலும் நம்ம சபிக்குள்ளாவே இருப்பாங்க. எல்லாம் ஆதாம் வழியா பிறந்தவங்க தான், நன்மத்தை மாதிரியே தங்க. பிசாசுடைய நோக்கமே என்ன, பச்சை கிளி வெட்டு கிளி முசுக்கொட்டை பூச்சி வந்து ஒன்று விளைச்சல சேதம் பத்தி நீ ஒண்ணுங்களாவே இருந்து வெக்கமாவே இருந்து அவமானமே இருந்து சாட்சிக்கிட்டவே இதுதான் அவனுடைய நோக்கமே. அதனால சுத்திக்கிற ஜனங்கள்லாம் எப்படி பண்ணிச்சுங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல போற இடத்துல படிக்கிற இடத்துல குடும்பத்தை எல்லாம் ஆதாம் போல பிறந்ததுதான். அவனை சோதிக்கிட்டே ஒரு சமீபாக
டைம்ல இருந்தாக்கா 4 கோயில் அப்படியே போயிடும். ஆனா இயேசு பாரு கத்தியை பார்த்தால எங்க போனாலும் அவங்கள சபைக்குள்ள இருந்தாங்க, அவரை பகைக்குள்ள இருந்தாங்க, பரிசெயர் சதுசெயர் இருந்தாங்க, அவர் கொலை செய்ய வகை தேடினாங்க. ஆனா அவர் எப்படி இருந்தார்? நல்ல பேர் ஜனங்களுக்காக அவன் ஆசீர்வதிக்கிறார், சபைக்குள்ள ஆசீர்வதித்தார், பகைக்குள்ள நன்மை செய்தார், சத்துக்களை சிநேகித்தார், துன்பப்படுத்துற ஜபம் பண்ணார். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல இருந்துட்டே இருந்தார். அதனால அவர் எங்க போனாலும் ரட்சகராகவே இருந்தார். இருந்தாரா இல்லையா? அப்போ என்ன பண்ணாலும் அவர் ஜீவ விஷயத்தை விட்டு கீழே இறங்கவே மாட்டார். எவ்வளவு பேர் அவரை கொலை செய்ய வகை தேடினா இருக்குது. அவரை தவறா பேசணும் இருக்கிறாங்க. தவறா பேச மரியாள் அவர் தவறா அவர்கள டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அவர் விரோதமா எல்லாம் பேசிக்கிறாங்க. அவர் ஒருபோதும் அவர் டிஸ்கரேஜ் ஆகல. யார் சமைச்சாலும் சபைக்குள்ள ஆஸ்வதிக்கிறார், பகைக்குள்ள நன்மை சத்துக்களை சிநேகிக்கிறார், கிறிஸ்துவதான் காட்டுறார். ஆக முதல்ல அவர் ஜீவ விஷயத்தில் இணைக்கிறாரு, தேவ நீதி உயிர் இணைக்கிறாரு, தேவனுக்கு சேர்த்தார், ஆதாமுக்கு முழுவதுக்கு பசுத்தாவியாக இருக்கிறாரு. நல்லா இருந்தாரு. 4 பேருக்கு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு பண்றது உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம வசனத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு 100 நம்ம பிராக்டிஸ்ல தவறுனா கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம பிராக்டிஸா பண்ணாக்கா அது 4 நாள் அதுவே பழக்கமாகி நம்ம கான்சியஸே மாறிடும். எங்க போனாலும் நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு, அதை பிதாக்குமார் பசுத்தாக செலுத்த ஆதாமுக்கு முழு உலகம் செலுத்த போறேன், ஒரு ஆள் பார்க்காம செலுத்த போறேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு கிறிஸ்துக்கான எங்கேயாவது ஒரு ஆளுக்கு பக்கம் கருதுனா பிசாசு அந்த ஒரு ஆள் மூலமா வருவான். இயேசு பலமாய் உலகத்தில் அவன் அன்பு ஜீவனையே கொடுக்குது. இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்குது, நன்மத்தை மரியத்தை பகை பாவத்தை மரத்தையே கொடுக்குது. நான் ஜீவனை பரிபூ ஜீவனையே கொடுக்க போறேன். பிதாவுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பார்க்காம போது பிசாசுக்கு இடமே இல்லை. அதனால வர 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 அப்படியே புகுன்னு வளர்றான்ற, என்னப்பா வர வர முன்னேறியே போறான்ற மாதிரி எந்த பிசாசுக்கு இன்டர்வியூ பண்றோம் இவ்வளவாய் உலகத்தையே அன்பு பண்ணுவோம். ஒரு ஆள் பாய்க்காம ஊருக்கு 2 பேர் கஷ்டம், தெருக்கு 2 பேர் கஷ்டம், விசுவாசி ஆசீர்வாதங்கள் ஒரே கடுப்பு கஷ்டம், எங்கெல்லாம் கஷ்டம் அந்த அசுத்தாவில கண்டிப்பா டிஸ்கரேஜ் பண்ணியே தீரும். ஆனா இயேசு என்ன பண்ணாலும் எந்த பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தையே அன்பு பண்றாரு, பிசாசு தோத்துறாரு. அல்லேலூயா. அதனால் அன்பான இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவை தேவனுக்கு செலுத்துறோம். ஆதாமுக்கு முழு உலகு பரமண்டல இருக்கிற பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம், அதான் கிறிஸ்து, உம்முடைய ராஜ்யம், பரலோகம் உம்முடைய சித்தம், இயேசு சாப்பிட்ட வாழ்க்கை பரமண்டல நாமளும் எங்கிருந்து கடன்பட்ட எவனுக்கும்னா ஆதாமுக்கு முழு உலகுது உம்முடைய நாம் உம்முடைய சித்தம் தான். உங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்வார், அன்றன் உள்ள ஆகாரத்தை கொடுப்பார், பச்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. போதுமா? போதுமையா? ஜெபம்லாமா? அதனால எதை எழுந்து போனாலும் திருப்தி பட்டுக்காத மீண்டும் பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு சிலுவையில நம்மள மாதிரி ஆகிறார். நாம் அவருக்குள் தேவனை நீதியாக படிக்க பாவ மரியாதை அவரை நமக்காக. ஆமா. அப்புறம் வேற என்ன? மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார், அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். இப்போ நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கனியை இயேசு சிலுவையில் ஏற்றிருந்தமே, பச்சை கிளி, வெட்டி கிளி, முசுக்கொட்டை பூச்சி மாதிரி வந்தாங்களா இல்லையா? அவர் பச்சைக்கிறதுக்கு வந்தாங்களா? ரோமர்கள் யூதர்கள் வந்தாங்களா இல்லையா? வந்து அடிச்சு துண்டி எடுத்துட்டாங்க. உடம்புல ஒன்று துண்டு துணி கூட இல்லை. அதான் அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷன் ஆதாம் மூலமா வந்து அந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசு மாதிரி தான் எல்லாம் தேர்ந்து கிடக்குறான். ஒருவேளை நமக்கு ஆவி உலகத்துல நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா இயேசு தலைமையில கை வச்சு கவலைப்பட்டாரா? எல்லாம் கேட்டுட்டாரு. அட்டை தத்திரமானா பேங்க்ல பேலன்ஸே இல்லை. நமக்கு பேங்க்ல பேலன்ஸ் இல்லைன்னா தூக்கமே வர மாட்டாங்க. இயேசு சிலுவையில் அட்டை உன்னுடைய தத்திரமெல்லாம் வந்துச்சு. தத்திரம் போனா, இருதயம் நொறுங்கிட்டு போனா, சிறைப்பட்டு போனா, எல்லாம் ஆனார். ஆனா இயேசு கவலைப்படல, சோர்ந்து போகல, பயப்படல. என்ன பேசுறாரு இயேசு? அவ்வளோ ஏந்து போன நிலையில பிதாவே இவர்களுக்கு வண்டி என்ன பேசுறாரு? ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. அப்போ பிதாவே பிடிக்கல, ஆவி விட்டு அந்த ஜீவ ஜீவன் அந்த ஜீவனை மறக்காதீங்க. அதான் பரிகாரம். அப்போ எல்லாத்தையும் ஏந்து போனார் இயேசு.
எழுந்து போ ஏட்டு ஜெட்டு எழுந்து போனாரா? பாவத்திலிருந்து மன்னவனை வச்சாலே இயேசுங்க. என்னென்ன கேடுபாடு இருக்குது மனுஷனுக்கு. ஏட்டு ஜெட்டு வருது சிலுவையில. உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டு வீரன் இயேசு. நம்மளா கதி கதிங்க அப்படியே நடுங்கி ஒடுங்கி அவ்வளவுதான் தலையிலே முடிச்சுட்டு இருப்போம். ஆனா இயேசு அப்படி செய்யல பாரு. இயேசு மாதிரி நீ நான் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உபத்திரவாட்டம், எவ்வளவு சாப்பிடுவாட்டம். நம்மள மாதிரி இயேசு சிலுவையில எல்லாம் ஏந்து போனார். பச்சை கிளி, கொசு குட்டை, அப்புறம் என்னது வெட்டுக்கிளி எல்லாம் வந்து பச்சைக்குது. சிலுவையில் அறிக்கணும். உச்சத்துல இருந்து சிரசுல முள்முடி வைக்குது, கை கால் ஆட்டு அடிக்குது, உடம்பெல்லாம் சாட்டியில் அடிக்கிறது. எல்லாம் இந்த வலிச்சல பச்சத்தை மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த வெட்டுக்கிளி அந்த வலிச்சல பச்சத்தை எப்படி இருந்திருக்கான்? அப்படியே ஒண்ணுமில்லாத இருந்த மாதிரி தான் சிலுவையில் இருக்கிறார். அந்த வசனம் அப்படியே நிறைவேற்று பாரு. இயேசு வந்தது பாரு. இயேசு பிதாவாகியதை எம்மை போய் கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு இறங்கவே. அப்போ அந்த நித்திய கிருபை தான் நம்ம கொடுக்குறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. ஜீவ சர்வம் ஏட்டு ஜெட்டு பிதாவாகின ஆதாம் ஒரு ஆள் பாய்க்கு தான் கொடுக்குறாரு. அப்ப கொடுத்ததுமே பிதாவை பிடிக்கிற ஆவியை ஒப்பித்து அந்த ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. ஈட்டியால குத்தரம் கொடுக்குறாரு. ஆதாம் முழுவதும் கொடுத்தாரா? கொடுத்தது 3ஆம் நாள் என்ன வச்சு அவருக்கு ஏந்து வந்தலாம் உயிர் வச்சு அவங்க பசுத்தாவியாரு சாவுக்கு சேர்த்து தேவதை கல்ல பண்றானா? கட்சியில் என்ன பண்ணாரு? வானத்தில் பூமியில் சகல ஆசீர்வாதம் வந்து பிசாசு தண்ணி நசுக்கி உலகத்தையே கொள்ளை கொண்டு அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர. இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லு. எல்லா பாவத்துல சாபத்துல அக்கிரமத்துல ஆதாமின் பாவம் நன்னத்தை மரியாதை சாகவே கிடக்குறாங்க. நீ உலகமெல்லாம் போய் சகல ஜாதிகளுக்கா சுவிசேஷம்னா இயேசுவை பற்றி என்னுடைய ஜீவ வார்த்தையை இந்த இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லாம் நன்னத்தை மரியாதை திறந்து கொண்டதாகி வாங்குறாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதும் சிறுவில் நான் எப்படி அந்த மாதிரி கொடுத்து அசுத்தாவையெல்லாம் சொல்லி பசுத்தாவை தேவதெல்லாம் வந்து ஏது முதல்ல பெண்கிட்ட உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கட்சியில் எங்கிட்டே பண்ணுவான்னு சொல்லிதான் அந்த சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு சொன்ன. அதான் நம்ம செய்தி. சோயே ஜீவன் செய்தி. நம்ம சபை என்ன சபை? உலகம் எங்கும் போலாம். நீ இந்த செய்தி எடுத்துக்கிட்டு எந்த நாட்டுக்கு போலாம், எந்த தேசத்துக்கு போலாம், எந்த கிராமத்துக்கு போலாம். எல்லாம் கோடி கோடியா பணம் இருக்குது, காசு இருக்குது, பங்களா இருக்குன்னு நினைச்சிடாது. அவனுக்கு கூட பல விதமான குறைவு, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை. ஏன்னா பிசாசு எல்லா வாழ்க்கையும் போவான். ஆடு பெண்ணு உழைந்தவன் தாய்ந்த ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, எந்த நாட்டுக்கு போவான், எந்த தேசத்துக்கு போவான். பாவத்தின் சம்பளம் மதத்தை தேவன் தனக்கு உலகம் கொடுக்குற வரைக்கும் அவன் போய் திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலக அசுத்தாய் பசுத்தாய் இறங்கி ஏந்து போன திரும்பி கொடுத்து உலகத்துக்குள்ளே பூமி குப்பாரு. அதனால ஜெபம் பண்ண பிரியமானே, ஏது போனதை தேவை ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்திருக்கிறார். அவர் திரும்ப அளிப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அந்த வசனத்து வாசிக்க யோவேல் 2:26 சத்தமாவாசி. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிகமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் ஒருபோதும் வெக்கப்பட்டு இயேசு சிலுவையில நம்முடைய வெக்கத்தெல்லாம் ஏறிட்டாரு. அந்த வெக்கம் நீடிக்கல. 3 நாளைக்கு அப்புறம் அவர் வெக்கப்பட்டு போலங்க உலகத்தையே கொள்ளை கொண்டார். அவ்வளவு சாபத்து, அவ்வளவு பாவத்து, அவ்வளவு பணத்துல, அவ்வளவு தரித்திரத்துல, அவ்வளவு அவமானத்துல, தலைமையில கழிச்சு கவலைப்படல, சோர்ந்து போல, பயப்படல. நீ நான் என்ன இருக்கும் பாருங்க. அந்த நெருக்கடி அவ்வளவு ஜனங்கள் பதில் சிலுவையில் இருந்தா பண்ணுங்க. சிந்த கூட வராது, வண்டிக்கு நான் அனுப்பு கொண்டு கூடாது. ஆனா அவர் அந்த இடத்துல அவ்வளவு பாவத்தை சாபத்தை பதத்திற்கு பரிகாரத்தை பேசுறார். ஜீவ வார்த்தை, ஜீவன் தர்றோம். கைவிட்டு பிதாவா இருக்கும் அவளை பாட்டுக்கு பார்க்கல. இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தத்தை பிதாவாகி ஆதாமுக்கு முழு அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் சிலுவைக்கே போனாரு. நமக்கு கூட ஒரு விஷயம் தெரியணும். எதை எழுந்து போனாலும் அவர் திரும்ப கொடுக்குறாருப்பா. அப்படி நான் ஏன் கவலைப்படணும்? சத்தியம் தெரியாதுன்னா சத்தியத்தை தெரியாத இயேசு விசுவாசிக்காதான் வேற வழி இல்லை. அப்படியே போவான். எந்த பாவத்தை இயேசு ரத்தம் சகல பாவத்திற்கு அந்த ஜீவ ரத்தம் இருக்குது. ஜீவ சரி மீட்கும் பொருள் இருக்குது. அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு பசுத்தாய் வந்து என் மேல இறங்கி என் மேல அசிப்பாடுவார். தேவதை வந்து கல்லெல்லாம் ஒரு தடை நிற்கும். பசுத்தாய் வந்து ஏந்து போறதுக்கு பாட்டு ஒரு வெளிப்பாடு, ஒரு உணர்வு, ஒரு கான்பிடன்ஸ், ஒரு தைரியத்தோடு வாழணும். சத்தமீர் போற மாதிரியே போயிட்டு இருக்கிறாரு. இயேசு ரத்தம் சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான எந்த பாவத்தை நீங்க சுத்திக்கிட்டு இயேசு ரத்தத்துக்கு வெளியே வாழ்க்கை சாகராதிக்கு பரலோகமே இருக்குது.
இயேசுக்கெல்லாம் விலை போட முடியும், சரியா சொல்றதுக்கெல்லாம் அவ்வளோ பேர் மீட்கும் பொருள் வச்சுக்கிட்டு எதை எழுத போனாலும் தலைமையில் வச்சு கவலைப்படுறதுனால ஒரு மாட்டு வராது, நிலைமை மோசமாக தான் போகும். அதனாலதான் இயேசு எல்லாம் தீர்ந்து போன நிலையில சிலுவையில மீண்டுமாய் திரும்ப நித்திய கிருபை இறங்கினார். அந்த பேருக்கு தான் ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்து விசுவாச உலகத்தையே கொண்டை கொண்டு பல்லோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தார். அதனால் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். அதனால் இந்த சத்தியத்தை என்னைக்கு மறக்காதீங்க, சத்தியத்தை அபியாசப்படுத்துங்க. கிறிஸ்துனா தேவ நீதி தூயத்தில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாழ்ந்தார். ஆதாம்னா நன்மை தீவன், நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி. அதை தேவனுக்கு உலகத்துக்கு செலுத்துறவர்கள் பிசாசு உரிமையா வந்து பச்சை கிளி மோசு கொண்டு வச்சு கொள்ளாத மனிதன் ஏதோ பல ரூபத்துல வந்து உன்னை திறந்து கொண்டது அதிகமாவே இருப்பான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும், அது பரிபூர்ணமா அந்த ஜீவன் சொல்ற ஜீவனத்துக்கு இந்த இயேசு சாமண்ட வாழ்ந்த தேவன் தன் ஆதாமுக்கு கொடுக்க 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 ஏது போனதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் ஒரு வாக்கு நேர்ந்தலாம், நீ மிகுந்த கனி கொடுக்கலாம், ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான சந்தோஷ கனி கொடுக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஐயா இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா இன்சிடென்ட் ஸோ ஏஎஃப்டி சர்ச்சில் 1ஆம் தேதி ராத்திரி இந்த வசனம், அதுக்கப்புறம் எபி பாஸ்டர் அவங்க சர்ச்சிலையும் இதே வசனம் தான். அப்புறம் இங்கே ஒரு பாஸ்டர் ஜாஷுவான் வந்திருந்தார் நம்ம கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், அவருடைய செய்தியும் இதே தான். இது பாஸ்டர் தாமஸ் ஐயா, அது 4ஆவது வாட்டி நான் கேட்குறேன். ஸோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் திரும்ப தருவார். எவ்வளோ எழுந்து போனது அது திரும்ப தருவார். ஏன்னா ஒரு வார்த்தையை தொடர்ந்து கேட்டே வரும். 4 டைம், இது 4ஆவது போதகர் நான் கேட்குறது. 5ஆவது வாட்டி ஏபி பாஸ்டர் சேலத்திலும் பேசுகிறார் திருப்பி இதே வசனத்தை. இங்கே சித்தூர் மீட்டிங்கிலும் பேசுகிறேன். சித்தூர் மீட்டிங்கிலும் பேசினார். ஸோ இது தொடர்ந்து நாங்கள் கேட்டே இருக்கோம். ஏன்னா ஆண்டவரோட ஒரு திட்டம் இருக்குது. அதெல்லாம் இந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு திரும்ப கொடுக்குற ஆண்டு. எது இதெல்லாம் இழந்து போகணுமோ அதெல்லாம் திரும்ப கிடைக்குன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர், உங்கள் வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். மகா இருக்கும் மிகுந்த கிருபையுள்ள நல்ல பிதாவே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக கோடி சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வார்த்தையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் எடுத்து போகிறது எல்லாவற்றையும் நீ திரும்ப தருகிற தேவனாக இருப்பதற்காக கோடி சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஒரு ரெஸ்டோரேஷன் ஆண்டாக இருப்பதற்காக கோடி சோத்திரங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றையும் மேலாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபி ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு பேரும் தனித்தனியாக ஆசீர்வாதம் ஆண்டவரே, இந்த வீட்டை ஆண்டவரே, இதில் எவ்வளோ இழந்து போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, அதெல்லாம் நீ திரும்ப தருவது நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிசாசு அவன் எடுத்து போட்டான், ஆனாலும் நீயும் ஒரு ரெட்டத்தனியாக அவனுக்கு தந்தையர் என்று நாங்கள் வாசிக்கிற ஆண்டவரே. நீ எல்லாத்தையும் டபுளாக தருகிற தேவன் என்று நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தையை இந்த பிள்ளைகள் பற்றி கொண்டாண்டவரே, இவங்களுக்கு எல்லாம் இழந்து போனது சந்தோஷத்து என்னென்ன இழந்து போனாங்களோ அது எல்லாத்தையும் நீ திரும்ப தருவது நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. பாஸ்டர் காஞ்சிபுரம், பாஸ்டர் காஞ்சிபுரம் ஆண்டவரே, அவர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை மொத்தமாக அநேக ஜனங்களுக்கு அவர் செய்து கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவர். அவர் மூலமாக அநேக ஆசீர்வாதப்பட்டு இருப்பதாக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சொல்லிட்டு என்னுடைய ஊழியக்காரரை நான் கனப்படுத்துவேன் சொல்லி நீ கனப்படுத்தும் போவதற்காக கோடி சோசப்படைய எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திரும்ப தருவது நான் விசுவாசிக்கிறேன். எதெல்லாம் எழுந்து போனோமோ அதெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று நான் மறுபடியும் விசுவாசிக்கிறேன். அநேக டைம் நாங்கள் இதை கேட்டுட்டு ஆண்டவரை இந்த மாதத்தை 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரை இந்த நாள் வரை ஆண்டவரை இதே செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரை. அது உங்களுடைய சித்தம் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை. என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய போகிற எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்காக கோடாபடி சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ சமாதானம் சந்தோஷம் எங்களோடு இருந்து பயணத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பாஸ்டம்மா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனம் கொடுக்க போறாங்க. எல்லாரும் வந்து அவங்ககிட்ட வாங்கிக்குவாங்க. சோத்திரம் கிளம்பலாம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் கிறிஸ்துராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் சபையில் இருந்து ஒவ்வொரு நாளையும் ஆன்லைன் மூலமாக செய்து பேசுகிறவங்க போங்க. கிறிஸ்துராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். ஒரு சேனல் FGCI வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. FGCI வெள்ளூர் பகுதியில் நான் ஊழியம் செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தரை காணிக்கை செலுத்த விரும்பினால் என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 25/1/2026 ஞாயிறு FGCI வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகாபெரிய வெளிப்பட்டு வருவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் சொல்லுவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். வர்ஷிகா